தற்போது காயமடைந்த மாணவன் விஸ்வாஸ் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறார். மாணவர் என்ன சொல்றார் பார்க்கலாம். பேருந்து சுக்கு நூறாக அதனால் ட்ரெயின் சவுண்டு வரதுனால ட்ரெயின் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதாரணமாக போகிற வாய்ப்பு போனது. உங்க கூட யாரெல்லாம் இருந்தா? என் கிளாஸ் பையன் ஒருத்தன், அவங்க அக்கா, என் தம்பி. டிரைவர் தான் வந்து அந்த கேட்டை திறக்க சொன்னதை அதெல்லாம் இல்லை, பொய். அவர் அவர் தூங்கியிருந்தாரா என்னன்னு கொடுத்தாரு. இடித்ததுக்கப்புறம் கூட அவர் வெளியே வரவே இல்லை. கேட்டு போடவே இல்லை, சிக்னலும் எதுவும் ஓடலை. அதனால் ட்ரெயின் சவுண்டு வரதுனால ட்ரெயின் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதாரணமாக போகிற வாய்ப்பு போனது. உங்க கூட யாரெல்லாம் இருந்தா? என் கிளாஸ் பையன் ஒருத்தன், அவங்க அக்கா, என் தம்பி. டிரைவர் தான் வந்து அந்த கேட்டை திறக்க சொன்னதை அதெல்லாம் இல்லை, பொய். அவர் தூங்கியிருந்தாரா என்னன்னு கொடுத்தாரு. இடித்ததுக்கப்புறம் கூட அவர் வெளியே வரவே இல்லை. கேட்டு போடவே இல்லை, சிக்னலும் எதுவும் ஓடலை. அதனால் ட்ரெயின் சவுண்டு வரதுனால ட்ரெயின் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதாரணமாக போகிற வாய்ப்பு போனது. உங்க கூட யாரெல்லாம் இருந்தா? என் கிளாஸ் பையன் ஒருத்தன், அவங்க அக்கா, என் தம்பி. டிரைவர் தான் வந்து அந்த கேட்டை திறக்க சொன்னதை அதெல்லாம் இல்லை, பொய். அவர் தூங்கியிருந்தாரா என்னன்னு கொடுத்தாரு. இடித்ததுக்கப்புறம் கூட அவர் வெளியே வரவே இல்லை. கேட்டு போடவே இல்லை, சிக்னலும் எதுவும் ஓடலை. அதனால் ட்ரெயின் சவுண்டு வரதுனால ட்ரெயின் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதாரணமாக போகிற வாய்ப்பு போனது. உங்க கூட யாரெல்லாம் இருந்தா? என் கிளாஸ் பையன் ஒருத்தன், அவங்க அக்கா, என் தம்பி. டிரைவர் தான் வந்து அந்த கேட்டை திறக்க சொன்னதை அதெல்லாம் இல்லை, பொய். அவர் தூங்கியிருந்தாரா என்னன்னு கொடுத்தாரு. இடித்ததுக்கப்புறம் கூட அவர் வெளியே வரவே இல்லை. கேட்டு போடவே இல்லை. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மாணவர் விஸ்வேஷ் அளித்த பேட்டியை நம்ம பார்த்தோம்.